fact, here it is the leader of the opposition, Edappadi K. Palaniswamy, who is levelling charges that the booth level agents from a party, that is DMK itself, are accompanying the booth level officers and thereby creating an issue, claiming that those who want to vote for the opposite party are being hindrance is being caused over that. In fact, the procedure is very simple. The BLOs or the booth level officers will go ahead and they provide the enumeration form. You will have to fill it and return it back. It will be checked. After that, the list will be corrected. This is what we call as special intensive revision. However, DMK, on the other hand, has approached the Supreme Court and has also called in for a major protest tomorrow across the state. And the Chief Minister still claims that this is a way for BJP and AIADMK to dethrone DMK. And this is one conspicuous way they have gone ahead and not to trust SIR, because the time period is much limited and it is during the monsoon season. BJP has also hit back, calling this as nothing but fear-mongering, just like how DMK did with delimitation, and it does with Hindi. This is what BJP says, and here's what the Netas had to say. எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் புது புது உத்திகளோடு நம்மை தாக்குவதற்கு, நம்மை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகளாக எடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பல்வேறு சிபிஐ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்றப்புலனாய்வுத்துறை மூலமாக எல்லாம் பல பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து நம்ம மிரட்டி பார்த்தார்கள். எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஒரு காலம் அது எடுபடாது, முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக தான். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதிமேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். மக்களை திசை திருப்பினா போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது. என்னத்தையாவது பொய்ய சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா, ஏழை எளிய மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்க்கட்சிகள் நினைப்பது. வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற நிலைமையை நீங்க உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் எப்படியாவது தடுத்துருந்தா இன்னைக்கு எஸ்ஐஆர்ன்ற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு, தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்